ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JeJo Lifestyle. என்னடா கிச்சன் இந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி காலையில் குக் பண்ணாங்க. ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பீட்ரூட் சாதம் கிளறி கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு. எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிவிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நீ தூங்குமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. இப்படி தாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கும் போது லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படி தான். எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. என்னை தொல்லை பண்ணவே மாட்டாங்க, என்னை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நானே பார்த்தேன் கிச்சன். ஈவினிங்காக வந்து பார்க்கும்போது கிச்சன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு குக் பண்ண மட்டும்தான் ஹாப்பியாக பண்ணுவாங்க. இந்த வெஷல் வாஷ் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. பட் எனக்காண்டி செய்யணும்னு நினச்சி செய்வாங்க. நான் அதை விடலை, நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு நைட்டு கடகடன்னு இட்லியை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிட்டேங்க. ஒரு சில டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாத்திரம் தேய்ப்பேன். அதை தேய்ச்சி முடிக்கவங்களே எனக்கு டயர்டாக பசி எடுத்துரும். ஸோ அந்த நேரத்தில் ஊற்றிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இட்லி ஊற்றி வச்சிடலாம், அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கலாம், அது வேகிற கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டுருக்கேங்க. இட்லி ஊற்றும் போது இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. அடுத்து பாத்திரம் தேய்க்கிறது தாங்க, வேறு என்ன. ஃபஸ்ட்டு பிளேட்டெல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு பிளேட்ஸ் தான் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் பிரித்து வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருள்லாம் தேய்ச்சிருவேன். லாஸ்ட்டு தான் பெரிய பாத்திரம், பெருசாக இல்லை, ஒரு 4-5 தான் இருந்தது. ஸோ தேய்ச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, அதனால தாங்க. எப்பயுமே வெசல் வாஷ் பண்ணும்போது நான் என்ன மைண்ட் செட்டில் இருப்பேன் அப்படின்னா, இப்போ இது எப்படி க்ளீனாக இருக்குது, இது க்ளீன் பண்ணலைன்னா அந்த இடம் எப்படி ஆகிடும், நாற்றம் அடிச்சிடும், இன்னொன்று பூஜ்ஜலம் பிடிச்சிரும். அது மாதிரி தாங்க நம்ம மைண்ட் செட்டும். டெய்லி நம்ம மைண்டையும் க்ளீன் பண்ணிடணும். பழைய காரியத்தெல்லாம் யோசிச்சு தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம டெய்லி நம்ம மைண்ட் செட்டை க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக என்னது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணுங்க. அதாவது புதிய காரியத்தை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டே இருக்கணுங்க. இட்லி வெந்துருச்சா பார்க்குறதுக்கு தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாதுங்க. ஸோ அப்படி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னங்க, சைடிஷ் தாங்க. இன்றைக்கி நான் கடலமாவு சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். அது ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க, அவ்வளோ சீக்கிரம் சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சீரகம், அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க. அதுவே சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். நான் வந்து அடுப்பு இருந்துச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பேன். இண்டக்ஷன் அப்படின்றதுனால தனித்தனியாக பண்ணுறதுனால இவ்வளோ டிலே ஆகுதுங்க. அடுப்புனா ஒரு சைடு இட்லி ஊற்றிட்டு அந்த கேப்பில் நான் சாம்பார் செஞ்சு முடிச்சுருவேங்க. இட்லியும் வெந்துடும், சாம்பாரும் ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் தாங்க. வெங்காயம் போட்டுட்டேன், பூண்டு போட்டேன், அடுத்து தக்காளி பச்சை மிளகாய். இதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் பெருசாக உப்பு போட மாட்டேங்க, ஜாஸ்தி. இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவாக இருக்கட்டும், இல்லை கடையில் எனிஒன் உங்களுக்கு எது சாம்பாருக்கு நீங்கள் எப்பயுமே போடுவீங்களோ அதை போடுங்க. ஸோ நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி அடி பிடிக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆயில் எப்பயும் ஊற்றக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக வாட்ரு தாங்க ஊற்றணும். அந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு ஆயில் அதிகமாகாது. ஸோ அதனால் வாட்ரு லைட்டாக தாங்க ஊற்றுவேன். லைட்டாக ஊற்றிட்டு அப்படியேவும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. ஸோ இந்த நேரத்தில் கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும்ன்ட்டு. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு கடலைமாவு, அதாவது நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. எங்கள் 4 பேர்த்துக்கு இது போதும். ஸோ 5 பேர் 6 பேருன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2.5 ஸ்பூன் கடலைமாவு, தண்ணி எங்களுக்கு தேவையான குழம்புக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஸோ இவ்வளோ தாங்க கடலை மாவு சாம்பார். கொதி வந்தோடனே இறக்கி இட்லி மேலே இப்படி அப்படி நிறைய ஊற்றி சாப்பிட்டா தாங்க. ஒவ்வொருத்தங்க தண்ணியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலவங்க கெட்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எங்கள் வீட்டில் தண்ணியாக வச்சா தாங்க பிடிக்கும். கடலை மாவு சாம்பார் ரொம்ப சூப்பருங்க. இந்த இட்லிக்கும் அந்த கடலை மாவு சாம்பாருக்கும் சுட சுட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிச்சனையும் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச்.